மனுஷகுமாரன் கெட்டு போனதை ரட்சிக்க வந்தார். ஹல்லேலூயா. ஆண்டவர் இயேசு வந்த மிக முக்கியமான ஒரு நோக்கம், ஒரு திட்டம், மனுஷகுமாரன் கெட்டு போனதை ரட்சிக்க வந்தார். இந்த உலகத்தில் யாருமே கெட்டு போகக்கூடாது. அதுக்காக தான் இயேசு இந்த உலகத்தில் வந்தார். யோவான் 3:16 தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரையே தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். அப்ப கெட்டு போகக்கூடாது. ஏன் கெட்டு போகக்கூடாது? இந்த உலகத்தில் எல்லாருமே ஒரு வகையில் கெட்டு போறாங்க. ஒரு பொருள் அது கெட்டு போகுது. அந்த பொருள் கொஞ்ச காலம் ஃப்ரிட்ஜில் வச்சா கெடாம இருக்கு. அதுக்கு பிறகு அது தாங்காது. என்னைக்கே இருந்தாலும் அது கெட்டு தான் போக வேண்டும். அதுபோல நம்முடைய வாழ்க்கையில கெட்டு போகாமல் இருப்பதற்கு பல வழிகள் இருக்கிறது. அதுக்கு இயேசுதான் நமக்கு துணை. அல்லேலூயா. நாம் கெட்டு போகாமல் இருப்பதற்கு நம்முடைய ஆண்டவரும் நம்முடைய ரட்சிகருமாகிய இயேசு கிறிஸ்து அவர் நினைச்சா நம்ம கெட்டு போகாமல் இருக்கலாம். வேதம் சொல்லுகிறது இந்த 18-14 இவ்விதமாக இந்த சிறியரில் ஒருவனாயிலும் கெட்டு போவது பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவின் சித்தம் அல்ல. பிதா ஒருவரும் கெட்டு போகக்கூடாதுன்னு சொல்லிதான் குமாரனாகிய இயேசு அனுப்பினார். ஒருவரும் கெட்டு போகக்கூடாது. மனுஷகுமாரன் கெட்டு போனதை ரட்சிக்க வந்தார். அவருடைய குமாரனை விசுவாசிக்கிறவன் கெட்டு போகக்கூடாது. அவர் ஏன்னா ஒருவரும் இந்த சிறியரில் ஒருவனும் கெட்டு போவது பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவின் சித்தம் அல்ல. நாம் கெட்டு போவது பிதாவின் சித்தம் அல்ல. ஹல்லேலூயா. நாம கெட்டு போகக்கூடாது. மற்றவங்களையும் கெடுக்க கூடாது. நாம் கெட்டு போகக்கூடாதுன்னா மற்றவங்களையும் நாம் என்ன செய்யக்கூடாது? கெடுக்க கூடாது. நீ வாழ பிறரை கெடுக்காதே அப்படின்னு சொல்லுவாங்க பழமொழி. அப்ப நாம் வாழறதுக்காக பிறரை நம்ம என்ன செய்யக்கூடாதான்? கெடுக்க கூடாதான். ஏன்னா கெட்டு போகக்கூடாது. மத்தேயு 18:6 யாராவது ஒருத்தர் கெடுத்த, அதாவது ஒருத்தருக்கு இடரல் உண்டாக்கினா அவங்களுடைய கழுத்துல எந்திர கல்லை கட்டி, எந்திர கல்லுன்னா மாவு அரைக்கிற கல், அந்த கல் எவ்வளவு வெயிட்டா இருக்கும், தூக்கவே கஷ்டமா இருக்கும். அந்த கல்லை கழுத்துல கட்டி கடலின் ஆழத்துல போட்டுருவாங்களாம். அப்படிப்பட்ட தண்டனை. அப்போ ஒருத்தருக்கு யாருக்கு இடரல் உண்டாக்க கூடாது, யாரையும் கெடுக்க கூடாது. அதை தான் தேவன் விரும்புகிறார். அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில கெட்டு போக கூடாது. பொருட்களுக்கு ஒரு டேட் இருக்கு. ஒரு பிரெட்டா கடந்த வாரத்தில் 2 பாக்கெட் பிரெட் வாங்கி வச்சிருந்தோம். அந்த 2 பாக்கெட் பிரெட்டு வாங்கி வச்சுட்டு நாங்கள் ஊருக்கு கிளம்பிட்டோம். நாங்கள் 8ஆம் தேதி அந்த டேட் முடியுது. அடுத்த நாள் வந்து பார்த்தோம் 9ஆம் தேதி டேட் முடிஞ்சு போச்சு. அந்த பிரெட்டு அப்படி இருந்தாலும் எடுத்து பார்த்தா கொஞ்சம் நல்லா இருக்கிற மாதிரி இருந்துச்சு. அதனால ஒரு பிரெட்டை மட்டும் சாப்பிட்டோம். இன்னொரு பிரெட்டை வேலை செய்யறவங்க வந்தாங்க, அவங்க கிட்ட சொன்னோம், இது நான் சாப்பிட்டேன். இன்னொரு பிரெட் முழுசா இருக்கு, ஆனா டேட் முடிஞ்சிருச்சு, ஆனா நல்லா இருக்கு, நீங்க சாப்பிட்றதா கொண்டு போய் சாப்பிடுங்க அப்படின்னு கொடுத்து அமிச்சோம். இன்னைக்கே காலி பண்ணிருங்க. பாருங்க, அந்த பிரெட்டை கூட அந்த டேட் முடியறதுக்குள்ள சாப்பிட்டாதான் அதனுடைய அந்த கெட்டு போகாம தன்மை இருக்கும். ஏதோ கிருபையில் ஒரு நாள் தாங்குச்சு, எக்ஸ்ட்ரா ஒரு நாள். ஆனா அதுக்கப்புறம் அதை சாப்பிட முடியாது. ஒரு மாதிரி ஆயிரும், பூஜாரம் முடிச்ச மாதிரி ஆயிரும், இல்லை கலர் மாறிடும், சாப்பிடவே முடியாது. அப்போ ஒரு பொருளுக்கும் ஒவ்வொரு பொருளுக்கும் ஒரு டேட் இருக்கு, எக்ஸ்பைரி டேட். அப்போ நம்முடைய வாழ்க்கையில நாம் கெட்டு போகாம இருக்க, எப்படி ஒரு ஃப்ரிட்ஜில் காய்கறி வச்சா கெட்டு போகாம இருக்கோ, அது போல நம் வாழ்நாளெல்லாம் சந்தோஷப்பட்டு களி கூற இயேசு நமக்கு தேவை. இயேசு இருந்தா நம்ம கெட்டு போக மாட்டோம். ஏன்னா மனுஷன் கூட நம்மளை கெட்டு போகணும்னு நினைப்பான். இயேசு நம்ம கெட்டு போகக்கூடாதுன்னு நினைக்கிறாரு. பிதாவாகிய தேவன் நாம் கெட்டு போகக்கூடாதுன்னு நினைக்கிறாரு. அதனாலதான் மத்தேயு 18:10 இந்த சிறியரில் ஒருவரையும் அற்பமா எண்ணாதீங்க, அவங்களுடைய தேவ தூதர்,
அவங்க என்ன பண்ணுவாங்களாம்? பரலோகத்தில் என் பரமபிதாவின் சமூகத்தை தரிசிப்பாங்க. நாம் எல்லாருக்கும் தேவ தூதரை தேவன் நியமிச்சு வச்சிருக்கிறார். அது எத்தனை தூதர்ன்னு நமக்கு தெரியாது. ஒரு தூதன் அப்படின்னா ஒன்றுன்னு சொல்லியிருப்பாரு. தேவ தூதர், தூதர்னா 2 பேர் இல்லை 4 பேரா இருக்கலாம், 5 பேரா இருக்கலாம், இல்லை 10 பேரா இருக்கலாம். பாதுகாப்பு படை. இப்போ பாருங்க, ஒரு ஜனாதிபதி, ஒரு முதலமைச்சர், ஒரு பிரதமர், இவங்களுக்கு கவர்னர், இவங்களுக்கெல்லாம் பாதுகாப்பு படை இருக்கும். நிறைய போலீஸ்காரங்க, நிறைய காருங்க. அப்போ நாம் யாரு? தேவனுடைய பிள்ளை. தேவனுடைய பிள்ளையா நமக்கு இருக்கிறதுனால யார் தான் நமக்கு பாதுகாப்பா இருக்கிறாங்க? தேவ தூதர்கள். அல்லேலூயா. அதனால உங்க கூட எத்தனை தேவ தூதர் இருக்காங்களோ எனக்கு தெரியாது. உங்களுக்கு ஒரு 2 தேவ தூதரா இருக்கலாம், 2க்கு மேல. எத்தனை உங்க பிரச்சனையை வச்சு அல்லது உங்களுக்கு இருக்கிற சத்துரு போராட்டத்தை வச்சு ஆண்டவர், சரி நீங்க போங்க, நீங்க ஒரு 4 பேர் இங்க போங்க, ஒரு இவங்களுக்கு ரொம்ப போராட்டமா இருக்கா, சரி நீங்க ஒரு 10 பேர் போங்க. ஒரு தேவதூதனை அமிச்சாலே என்ன பண்ணலாம்? ஜெயம் கிடைக்கும். ஆனா நம்ம மேல வச்ச அன்புனால நிறைய தேவதூதரை நமக்கு வச்சிருக்கிறார். அவங்க வந்து நம்மளை பத்தி பரமபிதாவிடத்துல போய் வராங்க. இன்னைக்கு என்ன, இன்னைக்கு இந்த சிஸ்டர் ரொம்ப கோபமா பேசினாங்க, அப்படியா, சரி. இன்னைக்கு என்ன, இவங்கள இன்னொருத்தர் கோபமா பேசினாங்க, சரி அவங்கள ஒரு தட்டு. சரி இவங்க கோபமா பேசுறாங்க, திரும்ப நாளைக்கும் போய் இவங்க கோபமா பேசுறாங்க, அப்ப இவங்கள ஒரு தட்டு. ஏன்னா நம்ம வாழ்க்கையில நடக்கிற விபத்தா இருந்தாலும், நம்ம வாழ்க்கையில் நடக்கிற எதுவா இருந்தாலும் தேவனை தெரியாம ஒண்ணும் நடக்காது. நாம் என்ன நினைச்சுக்கிறோம், அது விபத்து தற்செயலா நடந்துச்சு. இல்ல, தற்செயலாவே நடக்கல. பாருங்க, கடந்த வாரத்துல தேவன் எங்களை வந்து திருநெல்வேலி போவதற்கு நாங்கள் முற்பட்டோம். ஆனா எனக்கு பர்சனலா தேவன் தடை பண்ணார், வேண்டாம் போக வேண்டாம். ஆனா எங்களுக்கு வந்து ஒரு லீவுனாலே எங்களுக்கு வந்து திருநெல்வேலி தான் ஞாபகம் வரும். ஏன்னா லீவில் நாங்கள் வேற எங்கேயாவது போனால் ஹோட்டலுக்கு காசு கட்டணும், சாப்பாட்டுக்கு காசு கட்டணும், எல்லாத்துக்கும் காசு கட்டணும். நாமளே விசுவாச ஊழியத்தை செய்கிறோம். அதனால லீவுன்னா நாங்கள் திருநெல்வேலிக்கு போனால் அங்கே ரூமும் ஃப்ரீ, சாப்பாடு ஃப்ரீ, எல்லாம் ஃப்ரீ. பழங்கள், அதுக்கப்புறம் என்னென்ன வேணுமோ ஸ்வீட்டு எல்லாம் அங்கே இருக்கும், நாங்கள் எடுத்து சாப்பிட்டுப்போம். அதில் ஃப்ரீயாக இருக்கிறதுனால ஃப்ரீயாக இருக்கும்போதெல்லாம் அங்கே போகணும்னு நினைப்போம். அப்போ பாருங்க, ஆண்டோடைய சித்தம் இல்லை. பையனை கோயம்புத்தூரில் போய் காலேஜில் விட்டுட்டு அங்கேருந்து ஒழுங்காக நாங்கள் ஒழுங்கு மரியாதையாக நாங்கள் சென்னைக்கு வந்திருக்கணும். தேவன் வந்து எங்களை அங்கே போக விடலை. ஆனால் நாங்கள் என்ன பண்ணிட்டோம், போயிட்டோம். அப்படி போனது தான் பெரிய தப்பாயிடுச்சு. எப்படின்னா, கோயம்புத்தூரில் திருநெல்வேலிக்கு போகிறதுக்காக நின்று கொண்டு இருக்கிற ஒரு சிக்னலில் ஒரு லாரி பின்னால் காரை வேகமாக வந்து டமால் முட்டுச்சு. ஒரு முறை இல்லை, 2 முறை முட்டுச்சு. ஆனாலும் ஆண்டவர் எங்களை காப்பாற்றினார். காருக்கு மட்டும் சேதம், பின்னால் அந்த டிக்கியை, அந்த டோரையே மாற்றணும்னு சொல்லிட்டாங்க. பாருங்க, அப்படி ஆண்டவருடைய பேச்சை மீறி நாங்கள் போனதுனால அந்த நாளெல்லாம் நின்றுட்டு இருந்தோம். அந்த லாரிக்காரன் வருவான், பெருசாக ஏதோ பணம் தர போகிறான் போல் இருக்கு, இடிச்சதுக்கு எப்படியோ ஒரு 50,000 கொடுத்துருவான் அப்படின்னு நின்றுட்டு இருக்கிறோம். ஏன்னா ஃபோன் பண்ணி கேட்டால் 40-50,000 ஆகும் சார் அப்படின்னாங்க. அவன் வந்தான், 2 மணி நேரம் கழித்து வந்தான். சார் நீங்கள் இன்சூரன்ஸில் பார்த்துங்க, நம்ம போலீஸ் ஸ்டேஷன்லேயே போய் இது பண்ணிக்கலாம், காம்ப்ரமைஸ் பண்ணிக்கலான்ட்டு. போலீஸ் ஸ்டேஷன், நீங்கள் இன்சூரன்ஸில் பார்த்துங்க சார், பாய் பாய் டாட்டா. பாருங்க, எல்லாம் போச்சு, அந்த நாளெல்லாம் போச்சு. அதுக்கப்புறம் போனோம். அதுக்கப்புறம் அங்கே ஒரு சின்ன ஒரு காரியங்கள் முதலே ஆண்டவர் தடை பண்ணாரே, நம்ம போகாமல் இருந்திருக்கணும். அல்லேலூயா. பாருங்க, தேவன் நம்முடைய வாழ்க்கையில எது நடந்தாலும் அவருடைய சித்தப்படி தான் நடக்குது என்பதை முதலாவது நம்ம அறிந்து கொள்ள வேண்டும். அவருடைய சித்தம் இல்லாம ஒண்ணுமே நடக்காது. பக்கத்துல இருக்கிறவங்களை பார்த்து சொல்லுங்க, அவருடைய சித்தம் இல்லாம ஒன்றுமே நடக்காது. அல்லேலூயா. எல்லாம் அவருடைய சித்தம் தான்.
அதனால எதுவுமே தற்செயலா நடக்கிறது கிடையாது. ஒரு விபத்தா இருந்தாலும் ஒரு வியாதி வந்தாலும் எதுவுமே தற்செயலா நடக்கிறது இல்லை. தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில தேவ திட்டம், தேவ சித்தம் அதுதான் நடக்கும். நாம செத்தே போனா கூட அது தேவ சித்தம் தான். அவருக்கு தெரியாம ஒண்ணும் நடக்காது. அதனால தான் பக்தர்கள் பாடுவாங்க, அவர் அறியா ஒன்றும் அவரையே நான் கொள்வேன். அந்த பாட்டை ஒருத்தர் பாடுங்க. அந்த பாட்டு எப்படி வரும்? அவர் அறியாதொன்றும் வந்ததில்லை, அவரையே சார்ந்து கொள்வேன். அதுதான் அந்த பாட்டு. அப்ப அந்த பாட்டெல்லாம் பக்தர்கள் ஏற்கனவே பாடி அனுபவிச்சிருக்காங்க. அல்லேலூயா. ஏன்னா அவங்களுடைய வாழ்க்கையில என்ன வேதம் என்ன சொல்லுதுன்னா, நம்ம தலையில இருக்கிற முடி கூட அவரை அறியாம விழாது. அல்லேலூயா. என்னுடைய பையன், 2வது பையன் கிம்மு சொல்லுவான், டேய் முடிய ஒழுங்கா வெட்டுறா. அவனுக்கு நிறைய முடி, நிறைய வளர்ப்பான். அவனுக்கு புரியல, சின்ன வயசு பையன். நீங்க மட்டும் தலையில ஷேவ் பண்ணி வச்சிருக்கீங்க. டேய் முடி கொட்டி போச்சுடா. இல்ல நீங்க மட்டும் தலையில அங்க ரவுண்டா ஷேவ் பண்ணி வச்சிருக்கிறீங்கல்ல, நானே முடி கொட்டி போச்சுன்னு கவலையில இருந்தா, இவன் தலையில நீங்க ஷேவ் பண்ணி வச்சிருக்கிறீங்க, அதனால நான் எங்க வேணாலும் என்ன வேணாலும் பண்ணுவேன். இல்லடா அது முடி கொட்டி போச்சுடா. அவனுக்கு புரிய மாட்டேன். அது ஏதோ நம்ம மாடலுக்கு ஷேவ் பண்ணி வச்சிருக்கிற மாதிரி அவன் நினைச்சுட்டு இருக்கிறான். பாருங்க, இப்படி நம்முடைய தலையில அது கூட ஒரு நல்லதுக்கு தான். நம்ம முடி கொட்டினாலும் நல்லதுதான். முடி கம்மியா இருக்கிறவங்களுக்கு ரொம்ப ஞானம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு மூளை அதிகமா இருக்குமா அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. அதனால ஒருவேளை மூளை கொஞ்சம் ஆண்டவர் நிறைய கொடுத்துட்டாரோ என்னவோ தெரியல. ஏன்னா போன வாரம் கூட கடையில் போயிருந்தப்போ ஒரு மூளைன்ட்டு அவங்க கேட்டு அவங்க கிட்ட இருந்து ஒரு மூளையை வாங்கி நான் சாப்பிட்டேன். மூளைக்கறி. பாருங்க, நம்முடைய வாழ்க்கையில தேவன் நினைச்சாதான் எதுவா இருந்தாலும் நம்முடைய வாழ்க்கையில் நடக்கும். முடி வளரணும், நம்ம என்ன கிரீம் போட்டாலும் வளருமா? வளராது. நிறைய பேர் கருப்பா இருக்கிற முடி என்ன பண்ணும், வெள்ளை ஆக்கணும்னு டையெல்லாம் போடுவாங்க. எத்தனை நாளைக்கு போடுவீங்க? போட்டுக்கினே இருக்கணும் வாழ்நாள் எல்லாம். என்னைக்காவது ஒரு நாள் வேஷம் ஆயிடும், கலைஞ்சிரும். அப்ப பாருங்க, நம்முடைய வாழ்க்கையில தேவன் தான். அவர் சொல்றாரு, உன்னால வெள்ளையாக்க முடியுமா? இது உன்னால கருப்பாக்க முடியாது. பெயிண்ட் அடிச்சுக்கிறாங்க சிலர். அப்ப பெயிண்ட் அடிச்சு நம்ம முடிய கருப்பாக்கினாலும் அது திரும்ப வெள்ளையா தான் ஆகும். அதனால தேவன் நமக்கு என்ன வச்சிருக்கிறாரோ அதுல நாம் உண்மையா இருக்க வேண்டும். அல்லேலூயா. அதனாலதான் தேவன் சொல்றாரு, இடரல் உண்டாக்காதே. அல்லேலூயா. இடரல் உண்டாக்க கூடாது. யாருக்கும் இடரல். மத்தேயு 18:6 இடரல் யாருக்கும் உண்டாக்காத. ஏன்னா இடரல் உண்டாக்குனா நமக்கு தண்டனை. இடரல் உண்டாக்காத அப்படின்னு சொல்லுங்க. பக்கத்துல இருக்கிறவங்கள பார்த்து இடரல் உண்டாக்காதீங்க. அல்லேலூயா. அப்புறம் இன்னொன்னு சொல்லுங்க, யாரையும் அற்பமா எண்ணாதீங்க. சிலர் அற்பமா எண்ணி மேல பார்ப்பாங்க. மேல பார்த்து அப்படியே நடந்து கீழே சாணியில காலை வச்சிருவாங்க. அப்புறம் அவமானப்பட்டு சாணியை தட்டின்னு இருப்பாங்க. செருப்பு, என்ன செருப்பு கழுவின்னு இருக்கீங்க? இல்ல மேல பார்த்த கீழே பார்க்காம விட்டுட்டேன். அப்படி மேல பார்த்து கீழே பார்க்காம விடாதீங்க. அல்லேலூயா. கீழையும் பார்க்கணும், மேலையும் பார்க்கணும். அதுக்கு தான் நடுவுலயே பாருங்க. அப்ப கீழையும் தெரியும், மேலையும் தெரியும். நடு நிலைமையில இருக்க வேண்டும். போய் மேலே பார்த்து பெருமையா பார்த்து கீழே நம்ம பாவத்தில் விழுந்துடக்கூடாது, சேற்றில் விழுந்துடக்கூடாது, குழியில் விழுந்துடக்கூடாது. அதனால நம்ம யாரையும் அற்பமா எண்ணக்கூடாது. நாம யாரையாவது அற்பமா எண்ணா தேவன் பெருமை உள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார். நாம யாரையாவது அற்பமா எண்ணா அவங்கள தான் தேவன் என்ன பண்ணுவார், உயர்த்திடுவார்.
அதனாலதான் உங்களை யாராவது அற்பமா என்ன, அதுக்காக நீங்க என்ன பண்ணணும்? சந்தோஷப்படணும். சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே அப்படின்னு நீங்க சந்தோஷமா பாட்டு பாடணும். ஏன்னா உங்களை அற்பமா என்றாங்களா? தேவன் உங்களை உயர்த்த போறாருன்னு அர்த்தம். ஹல்லேலூயா. தேவன் உங்களை உயர்த்த போகிறார். அதனாலதான் அவங்க உங்களை அற்பமா பார்க்கறாங்க. அவங்க அற்பமா பார்த்ததுனாலே உங்களை உயர்த்துவார். விசுவாசிக்கிறீங்களா? ஹல்லேலூயா. அதனால நீங்க யாரையும் அற்பமா பார்க்காதீங்க. அவங்க உங்களை பார்த்தா பரவாயில்ல, உங்களை பரவாயில்ல. ஆனா தேவன் உயர்த்துவார். தேவன் உங்களை உயர்த்துவார். ஹல்லேலூயா. அதனால நம்ம யாரையும் அற்பமா பார்க்க வேண்டாம். நம்மள அவங்க பார்த்தா பரவாயில்ல, தேவன் நம்மளை உயர்த்துகிற நேரம் அதுதான் என்று நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். ஒரு மனுஷனுக்கு 100 ஆடுகள் இருந்ததாம். மத்தேயு 18ஆம் அதிகாரம் 12-13 வசனத்துல அவன் 100 ஆடுகள் வச்சிருந்தான். அதுல ஒரு ஆடு வந்து காணாம போயிருச்சு. அவன் என்ன செஞ்சானா, 99 ஆடுகளையும் அங்கேயே விட்டுட்டு காணாம போன அந்த ஒரு ஆடை தேடி கொண்டு போறான். ஒரு பாட்டு இருக்கு, ஆடுகள் மொத்தம் 100, அதிலே துளைந்தது 1, எண்ணினான் மெய்ப்பன் நின்று இருந்தது 99, அலைந்தான் பள்ளங்கள் மேடு, முள்ளில் கிடந்தது ஆடு, எடுத்தான் மகிழ்வோடு மகிழ்ந்தான் அயலாரோடு, நான் தான் துளைந்தது ஆடு, என்னை கண்டெடுத்தார் என் இயேசு. இயேசு நம்மளை கண்டெடுத்தார். இன்னைக்கு சபைக்கு வந்திருக்கிற எல்லாரையும் பார்த்து ஆண்டவர் இயேசு மகிழ்ச்சி அடைகிறார். ஆனா வராத அந்த ஒரு சேர் காலியா இருக்கு பாத்தீங்களா, அவங்கள தான் அவர் ரொம்ப மிஸ் பண்றார். 99 பேர் இருந்தாலும் வராத ஒரு ஆள். அந்த மேய்ப்பன் 99 ஆடு இருந்தாலும் காணாம போட ஆடு எங்க? மற்ற 99 விட்டுட்டு போய் தேடுறான். காட்டுல போறான், மேட்டுல போறான், பள்ளத்துல போறான். புதர்ல மாட்டிக்கிச்சா, இல்ல மலை மேல இருக்கா, மலைக்கு பள்ளத்துல விழுந்துருச்சா, குழியில விழுந்துருச்சா, போய் 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 தேடுறான். அப்புறம் பார்த்தா ஒரு ஆடு முள்ளுல மாட்டி இருந்துச்சு. அந்த ஆட்டை மீட்டு கொண்டு சந்தோஷமா கொண்டாடுறான், விருந்து வச்சு கொண்டாடுறான். என் ஆடு கிடைச்சிருச்சுன்னு சொல்லி. அல்லேலூயா. அது போலதான் இயேசு நம்மளை வந்து சந்தோஷப்பட்டார். ஏன்னா ஒருவரும் கெட்டு போக அவர் வரல. மனுஷகுமாரன் கெட்டு போனதை ரட்சிக்க வந்தார். நீங்க கெட்டு போனவங்களா இருக்கிறீங்களா? உங்களை தான் ரட்சிக்க வந்தார். இயேசு இந்த உலகத்தில் வந்த பொழுது பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார். கெட்டு போனதை, பாவத்தில் இருக்கிறவங்க, விபச்சாரக்காரர், வேசிக்கல்லர், இவங்களை ரட்சிக்க தான் இயேசு வந்தார். அதனாலதான் அவர் சொன்னார், யாருக்கு தான் வைத்தியம் தேவை? பிணியாளிகளுக்கு தான் வைத்தியம் தேவை. பிணியாளின்னா வியாதிஸ்தனுக்கு தான் வைத்தியர் தேவை. நல்லா இருக்கிறவங்களுக்கு வைத்தியர் தேவையில்லை. அது போல நல்லா இருக்கிறவங்களை பத்தி அவர் கவலைப்படல, கெட்டு போனவங்களை பத்தி தான் அவர் கவலைப்படுறாரு. இன்னைக்கு சபைக்கு வராதவங்களை பத்தி அவர் கவலைப்படுறாரு. பின்வாங்கி போனவங்களை பத்தி கவலைப்படுறாரு. ஐயோ அவங்க கெட்டு போக கூடாதே. ஒரு வாரம் அவங்க சபைக்கு வரலன்னா தேவதூதர் போய் சொல்லுவாங்க, இன்னைக்கு சபைக்கு போல, இன்னைக்கு எங்க போயிட்டாங்க? பர்த்டே ஃபங்க்ஷனுக்கு போயிட்டாங்க. அப்படியா? சரி. இன்னொரு வாரமும் போலன்னா இன்னொரு தேவதூதனும் போய் சொல்லுவாங்க. 2-3 சான்ஸ் கொடுத்து பார்ப்பார். அதுக்கப்புறம் ஒரு தட்டு தட்டுவார், மட்டாய் தண்டிப்பார். அல்லேலூயா. அப்புறம் நமக்கு தெரியாது ஏன் இந்த பிரச்சனை வந்துச்சு, ஏன் இந்த போராட்டம் வந்துச்சுன்னு நமக்கே தெரியாது. ஆனா சபைக்கு போய் தேவனை ஆராதனை செய்யல, தேவனை துதிக்கல, அதனாலதான் இந்த பிரச்சனைன்னு ஒருத்தர் சொன்னாதான் புரியும். நிறைய பேருக்கு சொல்ல ஆள் இல்லை. நிறைய பேர் தங்களுடைய வாழ்க்கையில பிரச்சனை தானா வந்துச்சுன்னு நினைச்சுக்கிறாங்க. இல்ல, அந்த பிரச்சனை அனுமதிக்கிறவர் யாரு? தேவன். அதனால நம்முடைய வாழ்க்கையில நாம் கெட்டு போகக்கூடாது என்று விரும்புகிற நம்முடைய தேவன் அந்த ஆடே கெட்டு போகக்கூடாதுன்னு நினைக்கிறார். ஒரு ஆடே கெட்டு போகக்கூடாது. அந்த மேய்ப்பன் சந்தோஷப்பட்டான். தாவீது என்ற மேய்ப்பன் தன்னுடைய ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுத்தான். அதான் உண்மையான மேய்ப்பன். தன் ஜீவனை எப்படி கொடுத்தாருன்னா, ஒரு முறை ஒரு சிங்கம் வந்தது. அந்த ஆட்டை மீட்கணும்னு சொல்லி சிங்கத்தோட போராடி சிங்கத்தை கொண்டு போட்டார். இன்னொரு முறை ஒரு கரடி வந்தது. அந்த கரடியை ஜெயிச்சார். உயிரை கொடுத்து, கொஞ்சம் விட்ட கரடி இவரை கொண்டு இருக்கும்.
கொஞ்சம் விட்டா சிங்கம் இவரை கொண்டு இருக்கும். ஆனா ஆடுகளை எப்படியாவது காப்பாற்றணும்னு சிங்கத்தை கொன்னு, கரடியை கொன்னு, அதுக்கப்புறம் தேவ ஜனங்களை காப்பாற்றுவதற்காக கோலியாத்தையும் கொன்னார். அல்லேலூயா. ஏன்னா ஆடுகள்னா நாம் தான். நம்மளை காப்பாற்றுறதுக்காக இயேசு தாவீதின் குமாரனாக வந்து பிசாசை ஜெயித்தார். நம்மளை காப்பாத்த, நாம் கெட்டு போக கூடாதுன்றதுக்காக. தாவீது கோலியாத்தை பார்த்து சொல்றாரு, சின்ன பையன் தாவீது, நீ நிந்தித்த இஸ்ரவேலின் ராணுவங்களின் தேவனுடைய நாமத்தினாலே நான் உன்னிடத்தில் வருகிறேன். அவன் சொல்றான், நான் என்ன நாயா, என்ன நீ கோல் எடுத்துன்னு வர? ஆனா அவன் வந்து பட்டயத்தை வச்சிருக்கிறான், ஈட்டி வச்சிருக்கிறான், இதெல்லாம் வச்சிருக்கிறான். ஆனாலும் தாவீது சொல்றான், நீ நிந்தித்த இஸ்ரவேலின் ராணுவங்களின் தேவனுடைய நாமத்தினாலே நான் உன்னிடத்தில் வரேன்னு சொல்லி பையில 5 கல்லு, 5 கல் வந்து தேவனுடைய 5 நாமத்தை சிலர் சொல்றாங்க. அவர் நாமம் அதிசயம், ஆலோசனை கர்த்தர், நித்திய பிதா, வல்லமுள்ள தேவன், சமாதான பிரபு. அப்போ 5 கல்லு. அதுல ஒரே கல்லு என்ன பண்ணாரு, கோலியாத்தை அடிச்சு கீழே வீழ்த்திட்டாரு. ஒரு நாமம் போதும், இயேசு நாமம். ஒரு நாமம், ஒரு கல் அடிச்சா சாத்தான் பிளாட்டு. அப்போ அதனாலதான் இயேசு தாவீதின் குமாரனாக இந்த உலகத்துல வந்து சாத்தானை வீழ்த்தினார். தாவீது கோலியாத்தை வீழ்த்தினார், இயேசு சாத்தானை வீழ்த்தினார், சிலுவையிலே வெற்றி பெற்றார். இன்னைக்கு அவருடைய பிள்ளைகள் நாம். அவர் தேவனா இருக்கிறதுனால தேவ தூதரை நமக்கு பாதுகாப்புக்காக கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. அதனாலதான் நீ போகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், வருகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். நமக்கு இருக்கிற பாக்கியத்தை மாரி வேற யாருக்குமே கிடையாது. சில பெரிய பெரிய தலைவர்களுக்கு பாதுகாப்பு, அந்த பாதுகாப்பை மீறி என்ன பண்ணிடுறாங்க, சுட்டுறாங்க. ஆனா நம்மள சுட முடியுமா? ஆண்டவர் நினைச்சாதான் சுட முடியும். ஆண்டவர் தேவன் அனுமதிச்சாதான் சுட முடியும். அதனால நமக்கு தேவ தூதருடைய பாதுகாப்பை கொடுத்திருக்கிறார். அவரே, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. அவரே நம்மோடு கூட இருக்கிறார். சர்வ சேனைகள் நம்மோடு கூட இருக்கிறது. அதனாலதான் எலிசா வாழ்ந்த காலத்திலே எலிசாவை பிடிப்பதற்காக அங்க சத்துருக்கள் வந்த பொழுது அந்த வேலைக்காரன் பயப்படுறான். அப்போ தேவனை நோக்கி ஜெபம் பண்றாரு எலிசா, ஆண்டவரே இவன் கண்களை திறந்தரலும். கண்களை திறந்த உடனே இவர்களோடு அக்கினிமயமான ரதங்களும் அக்கினிமயமான குதிரைகளும் இவங்களோடு இருந்துச்சான். ஆனா வர்ற ராணுவம் வந்து சாதாரண குதிரை, சாதாரண ரதம். ஆனா இவங்களோடு இருந்தது அக்கினிமயமான குதிரை, அக்கினிமயமான ரதம். ஆனா யார் கண்ணுக்கும் தெரியாது. ஹல்லேலூயா. நம்மோடு கூட அப்படிதான் தேவன் ஆயத்தப்படுத்தி இருக்கிறார். நம்ம கண்ணுக்கே தெரியாது நம்மளோடு. அதனாலதான் தேவன் சொல்றாரு, உலகத்தில் இருக்கிறவனை விட உங்களில் இருப்பவர் பெரியவர். அதை முதல்ல நீங்க புரிஞ்சுக்குங்க. எதுவுமே உங்களுக்கு ஒண்ணுமே செய்ய முடியாது. தேவன், நான் தான் சொல்றேனே, தேவன் அனுமதிச்சாதான் ஒரு வியாதி வந்தாலும் தேவன் அனுமதிச்சாதான் வரும். நீங்க மறிக்கணுமா, தேவன் அனுமதிச்சாதான் நீங்க மறிப்பீங்க. நீங்க யாருக்கிட்டையாவது அடிபடணுமா, தேவன் அனுமதிச்சாதான் நீங்க அடிபடுவீங்க. அப்ப தேவன் நம்முடைய அப்பா. அவர் வந்து நம்ம கெட்டு போகணும்னு நினைப்பாரா, நல்லா இருக்கணும்னு நினைப்பாரா? நல்லா இருக்கணும்னு தான் நினைப்பாரு. அல்லேலூயா. அதனாலதான் சொல்றாரு, உங்க பையன் உங்க பிள்ளை உங்ககிட்ட மீனை கேட்டா நீங்க பாம்பை கொடுப்பீங்களா, முட்டையை கேட்டா தேளை கொடுப்பீங்களா? நீங்களே அப்படி செய்யும் பொழுது, பொல்லாதவர்களாகிய நீங்களே நல்ல ஈவை கொடுக்க அறிந்திருக்கும் பொழுது பரிசுத்த ஆவியை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? நீங்க பரிசுத்த ஆவியை பெற்ற எல்லாரோடும் தேவன் இருக்கிறார். பரிசுத்த ஆவியை பெறலன்னா தயவு செய்து பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுங்க. என்ன பரிசுத்த ஆவியை பெறும் பொழுதுதான் நம்ம மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற பரிசுத்த ஆவி. நம்ம இயேசு வரும்பொழுது நம்ம மீட்கப்பட போகிறோம், அவரோடு வருகையில எடுத்துக்கொள்ளப்பட போறோம். அதுக்கு தான் பரிசுத்த ஆவியை கொடுக்கிறார். ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்க மாட்டான் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். நாம ஞானசானம் எடுத்திருக்கணும்,
அபிஷேகம் பெற்றிருக்கணும். அப்பதான் பரலோகத்துக்குள்ள பிரவேசிக்க முடியும். ஒருவேளை நான் நினைக்கிறேன் ஞானஸ்நானம் மட்டும் எடுத்தவங்க பரலோகத்துக்குள்ள போகாம வெளியில உட்கார்ந்துட்டு இருப்பாங்களோ நோ தெரியல. உள்ள போறது முக்கியமா வெளியில இருக்கிறது முக்கியமா? உள்ள போறது தான் முக்கியம். அல்லேலூயா. அதனால ரெண்டும் தேவை. நான் ஞானஸ்நானம் எடுத்துட்டேன் அப்படின்னு நீங்க இருந்தா மட்டும் போதாது. ஜீவ புஸ்தகத்துல உங்க பேர் இருக்கும், ஆனா அபிஷேகம் பெறணும். இயேசு கிறிஸ்துவையே தேவன் என்ன பண்ணாரு? அபிஷேகித்தார். வல்லமையினாலும் பரிசுத்த ஆவியினாலும் அபிஷேகித்தார். அப்போ தேவகுமாரனாகி அவரையே அபிஷேகித்து இருக்கும் பொழுது நாம் மண்ணான நாம, சாதாரண மனுஷராகி நாம் தேவனுடைய அபிஷேகத்தை பெறும் பொழுதுதான் நாம் தேவ பிள்ளையாகவே மாறுகிறோம். அப்பதான் நாம் கெட்டு போக மாட்டோம். அல்லேலூயா. உள்ள அபிஷேகம் இருந்தா நாம் கெட்டு போக மாட்டோம். அந்த ஆவியானவர் நம்மளை நல்ல பாதையில நடத்துவாரு. நம்மளை இதுதான் நல்லது, இது கெட்டது. அப்போ நீ இப்போ போகாத, இப்படி போ. ஒரு முறை எங்கள் ஒய்ஃபும் நானும் காரில் போயிட்டு இருக்கும் பொழுது நான் 2 பாதை, லெஃப்டில் ஒரு பாதை வருது, நேராக ஒரு பாதை வருது. அங்கே யோசிக்கிறேன், ஷார்ட்கட்டில் போகலாமா நேராக போகலாமா. எங்கள் ஒய்ஃபுக்கு டென்ஷன் ஆயிரும். கொஞ்சம் அவங்க தாமதமாக லேட்டானா அவங்களுக்கு பிடிக்காது. என்ன யோசித்துன்னு இருக்கீங்க, லெஃப்டில் திரும்புங்க அப்படின்ன உடனே நான் என்ன பண்ணேன், ஆனால் ஆண்டவர் சொல்றாரு நீ நேராக போப்பா. ஆனாலும் பக்கத்தில் கண்ணில் பார்க்குற ஒய்ஃபுக்கு தான் பயப்படுவேன். அப்போ ஆண்டவருக்கு நம்ம, ஆண்டவரே நான் என்ன பண்ணுறதுன்ற மாதிரி லெஃப்டில் திரும்பிட்டேன். திரும்பணும்னா டமால்னு காரை ஒரு ஆட்டோ இடிச்சான். சேதம் யாருக்கு சொல்லுங்க? எனக்கு தான் சேதம். காருக்கு ஒரு 25,000 ரூபாய் கிட்ட சேதம். அது இன்சூரன்ஸ்ல பண்ணா கூட அது சேதம் தானே. அப்ப ஆண்டவருடைய வார்த்தையை நிறைய நேரத்தில் நம்ம மனுஷருடைய வார்த்தைக்கு என்ன பண்றோம், முக்கியத்துவம் தரோம். சிலர் ஞாயிற்றுக்கிழமை தான் இந்த கல்யாணத்தை நடத்தணும் அப்படின்னு சொல்றாங்கன்னு வைங்க. ஐயோ இத்தனை வருஷம் நம்ம சபைக்கு வராங்களே, காணிக்கை கொடுக்குறாங்களே, தசம்பாங்க கொடுக்குறாங்களே அப்படின்னு ஞாயிற்றுக்கிழமை போய் கல்யாணத்தை நடத்தினா யாருக்கு சேதம்? கல்யாணத்தை நடத்துறவங்களுக்கும் சேதம், அந்த கல்யாணம் நடக்கிறவங்களுக்கும் என்னது கஷ்டம். நிறைய பேர் ஞாயிற்றுக்கிழமையில தான் வீடு பிரதிஷ்டை, ஞாயிற்றுக்கிழமை தான் கல்யாணம், பர்த்டே வருதுன்னா கூட ஒத்துக்கலாம், ஏன்னா அது அந்த நாளில் தான் வரும். அதனால சரி ஒத்துக்கலாம். பர்த்டே, முதல் பர்த்டே ஞாயிற்றுக்கிழமை வந்துருச்சு, சரி இங்கேயே கூட கேட்க என்ன பண்ணலாம், வெட்டி சாப்பிட முடிஞ்ச உடனே எல்லாருக்கும் ஒரு துண்டை நீங்க கொடுத்துடலாம். ஆனால் நிறைய பேர் கர்த்தருடைய நாளிலே கர்த்தரை அசட்டை பண்ற மாதிரி என்ன செய்யறாங்க. அதனாலதான் ஏசாயா 58ஆம் அதிகாரத்தில் கடைசி 2-3 வசனங்கள்ல பாத்தீங்கன்னா, கர்த்தருடைய நாளை நீங்க என்ன பண்ணணும், பரிசுத்தமாக எண்ண வேண்டும். உனக்கு இஷ்டமானதை செய்யாத, உன் சொந்த பேச்சை பேசாத. நீ ஓய்வு நாளை நீ மனமகிழ்ச்சி நாள் என்று எண்ணி அதை மகிமையாக எண்ணுவாயானால் பூமியின் உயர்ந்த இடங்களிலே ஏறி இருக்கும்படி பண்ணி உன் தகப்பனாகிய யாக்கோபுடைய சுதந்திரத்தால் உன்னை போஷிப்பேன். கர்த்தருடைய வாய் இதை சொல்லிற்று. அல்லேலூயா. கர்த்தர் நம்மளை போஷிக்கிற தேவனாய் இருக்கிறார். பூமியின் உயர்ந்த இடங்களில் நம்மளை ஏறி இருக்கும்படிக்கு பண்ணுவார். அதற்கு நாம் என்ன செய்யணும், அவருடைய நாளை கனப்படுத்த வேண்டும். நிறைய பேர் அற்பமா என்றது, ஊழியக்காரர் அற்பமா என்றது, பாட்டு பாடுற ஆராதனை நடத்துறவங்களை அற்பமா என்றது. இந்த சிறியரில் ஒருவரையும் நீங்க அற்பமா எண்ணக்கூடாது. ஏன்னா இந்த நாள் கர்த்தருடைய நாள். இந்த நாள் கர்த்தர் தந்த நாள், இதிலே நான் புலம்பல் இல்ல, கொண்டாடுவோம், புலம்பல் இல்ல. இன்று புசித்து குடித்து கொண்டாடுவோம், துதித்து துதித்து மகிழ்ந்திருப்போம், துயரம் அனைத்தும் மறந்திருப்போம், புதிய நாடை அணிந்து துயரமெல்லாம் மறந்து துதித்து மகிழ்ந்திருப்போம்.
அசட்டை பண்ணக்கூடாது. கர்த்தருடைய நாளிலே நான் ஆவிக்குள்ளானேன். அல்லேலூயா. ஆவிக்குள்ள ஆகிற நாள், அந்த நாளில் போய் நாம் நம்ம இஷ்டத்துக்கு நாம் என்ன பண்ணக்கூடாது, செய்யக்கூடாது. அல்லேலூயா. அதனால கர்த்தரை கனப்படுத்தணும், கர்த்தருடைய ஆலயத்தை கனப்படுத்தணும். பாருங்க, நிறைய பேர் நேரத்தை நீங்க ரொம்ப பார்ப்பீங்க. இத்தனை மணி ஆனா முடிக்க வேண்டிய நேரமாச்சே, இன்னும் முடிக்கலையே அப்படின்னு ஒரு சிலர் அப்படி பெரிய ஆபீசர் மாதிரி எழுந்து போயினே இருப்பாங்க. அப்ப கர்த்தரை அசட்டை பண்றாங்க, ஊழியக்காரரை அசட்டை பண்றாங்க, சபையை அசட்டை பண்றாங்க. அப்படி செய்யவே கூடாது. எனக்கு தெரிஞ்சபடி பார்த்தீங்கன்னா, காலையில நீங்க வரணும். காலையில 7 மணிக்கு முன்னால உங்களுக்கு எல்லாருக்கும் பொங்கல், கேசரி, வடை எல்லாம் இங்கே ரெடியாக வச்சிருக்கணும். நீங்க இங்கே சாப்பிட்டுட்டு ஆண்டவரை ஆராதனை செய்யணும். அதுக்கப்புறம் 2வது ஆராதனையில் ஸ்டார்ட் பண்றதுக்குள்ளே ஒரு டீ உங்க எல்லாருக்கும். இது ஒரு காலத்தில் நடக்கும், ஆண்டவர் சித்தமா இருந்தா. 2வது ஆராதனையில் கலந்துக்கிற எல்லாருக்கும் ஒரு டீ கொடுத்துட்டு 2வது ஆராதனையில் தேவனை நல்லா துதிக்கணும், தேவன் நல்லா ஆராதனை செய்யணும். அதுக்கப்புறம் எல்லாருக்கும் மட்டன் பிரியாணி. மத்தியானம் மட்டன் பிரியாணியை சாப்பிட்டுட்டு நீங்க கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுங்க, ஒருத்தர் பேசுங்க. கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு வராதவங்களை போய் சந்திங்க, இல்லை புதிய ஆத்மாவை பக்கத்தில் போய் சந்திங்க. திரும்ப சாயங்காலம் உங்களுக்கு ஒரு காஃபி, ஒரு மசால் வடை. எப்படி இருக்கும்? சாப்பிட்டுட்டு நீங்க சாயங்கால ஆராதனையில் என்ன பண்ணணும்? கலந்து கொண்டு தேவனை துதிக்கணும், தேவனை ஆராதனை செய்யணும். ஏன்னா முழு நாள் தேவனுடைய நாள். தேவனை துதிச்சு தேவனை ஆராதனை செய்துட்டு நைட்டுக்கு நீங்க இங்க இடியாப்பம், அதுக்கப்புறம் மட்டன் பாயா, இதெல்லாம் நைட்டுக்கு வச்சிருக்கணும். நீங்க எல்லாம் சாப்பிட்டுட்டு தண்ணியெல்லாம் குடிச்சிட்டு அதுக்கப்புறம் நீங்க என்ன பண்ணணும்? வீட்டுக்கு போகணும். அப்படிதான் நான் நினைக்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க? செஞ்சிடலாமா? அப்படி செஞ்சா எல்லாருமே நீங்க இங்க இருப்பீங்கல்ல? சரி சரி. ஒரு குடும்பம் முதல்ல இட்லி போட்டாங்க. இட்லி போட்டு கறி குழம்பு. அந்த ஆளுங்க கறி குழம்பு போடுங்கன்னா கறியை எவ்வளோ போடுவாங்களோ தெரியாது, தேங்காயெல்லாம் அரைச்சி ஊற்றி கறி குழம்பு எடுத்துட்டு வருவாங்க. நம்ம ஆளுங்க கஷ்டப்பட்டு காசை கொடுத்து அவங்க கிட்ட கறி குழம்பு இட்லி வாங்கிட்டு ஃப்ரீயாக போட்டாங்க. அதுக்கப்புறம் கொரோனாவுக்கு முன்னால் நடந்ததை நான் சொல்கிறேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் சாப்பாடாக போட்டிங்கன்னா நல்லா இருக்குமே அப்படின்னு உடனே மத்தியானம் எல்லாருக்கும் சாப்பாடு. அதுக்கப்புறம் பொங்கல் போட்டாங்க. அதுக்கப்புறம் ஒயிட் சோறு, உருளைக்கிழங்கு, அதுக்கப்புறம் சாம்பார், ரசம்னு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆண்டவர் சித்தமோ இல்லையோ தெரியல, அதெல்லாம் அவங்க பார்த்தாங்களான்னு தெரியல, கவுன்சிலராகவே நின்ட்டாங்க. ஆனால் கொஞ்சம் இதில் மிஸ் ஆயிடுச்சு. அப்படியெல்லாம் போட்டால் அடுத்தது எம்எல்ஏவை கூட ஆயிடுவாங்க, தெரியாது. அப்போ நமக்கெல்லாம் கறி சோறு போட சொல்றீங்க. அப்படி போட்டு பாருங்க. அல்லேலூயா. ஆண்டவருக்காக நம்ம என்ன செஞ்சாலும் அதுக்கு ஆண்டவர் திரும்பி தந்துருவாரா இல்லையா? திருப்பி கொடுத்துருவாரு. நம்மளது அவருக்கு எதுக்கு? அதனாலதான் நம்ம ஆண்டவரை முழு இருதயத்தோட, முழு ஆத்மாவோட, முழு பலத்தோட அவரை நாம் என்ன செய்யணும்? ஆராதனை செய்யணும். அரைக்குறை மனசா வேகாத முட்டை மாதிரி, முட்டையை பாதியில் எடுத்தீங்கன்னா எப்படி இருக்கும்? உள்ள பச்சையாவே இருக்கும். வெந்த முட்டையை தான் சாப்பிடணும். வேகாத முட்டையை சாப்பிட்டா அதுக்கு நீங்க பச்சை முட்டையே சாப்பிடலாம். நாட்டு முட்டை வெறும் வயிற்றுல கொடுப்பாங்க, பச்சை முட்டையை. அதை நீங்க சாப்பிட்டாலும் கொஞ்சம் பலன் கிடைக்கும். அரைக்குறையா வேக வச்சதை சாப்பிட்டு என்ன பிரயோஜனம்? அதனால நிறைய பேருடைய வாழ்க்கையில அரைக்குறையாவே இருக்கிறீங்க. ஒரு கால் சேத்துல, ஒரு கால் ஆத்துல. கர்த்தர் தேவனானால் கர்த்தரை ஆராதனை செய்யுங்க. பாகால் தேவனானால் பாகாலை ஆராதனை செய்யுங்க. எலியா சவால் விட்டார். அந்த சவால்ல 400 பாகால்
பதில் செய்கிற தேவனே தேவன். நீங்க பலி செலுத்துங்க, அது அக்கினி வந்து என்ன பண்ணணும், அந்த அந்த பலியை அங்கீகரிக்கணும். அவங்க காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் கூப்பிடுறாங்க, இன்னும் சத்தமா கூப்பிடுங்க. பாகால் தூங்கின்னு இருப்பான், சத்தமா தூங்குங்க. உடம்பெல்லாம் கீறி ரத்தம் ஊத்தி அவங்க என்ன பண்றாங்க, கூப்பிடுறாங்க, ஒண்ணுமே பலன் இல்லை. அதுக்கப்புறம் இவர் பலிபிட செப்பனிட்டு பலிய அங்க வச்சு சந்தா அதை குத்தி அங்க வச்சு அது மேல தண்ணியை ஊத்தி, என்னை கேட்டர்லும் தேவன் கேட்டர்லும் யாரா, அக்கினி வானத்திலிருந்து இறங்கி அந்த பலியை பட்சித்து போட்டது. அது போலதான் நம்முடைய வாழ்க்கையில தேவாதி தேவன், ராஜாதி ராஜா, கர்த்தாதி கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில அற்புதங்களை செய்கிறவர். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அற்புதங்களை செய்கிற தேவாதி தேவன், அதிசயங்களை செய்கிற தேவாதி தேவன், நம்முடைய ஜெபத்தை கேட்கிற தேவாதி தேவன், நாம் கெட்டு போக கூடாதுன்னு நமக்கு நினைக்கிற தேவன், நாம் கெட்டு போகாம இருக்க அவர் உயிரை கொடுத்தார். நாம சாகாம இருக்கணும் அப்படின்னு அவர் நமக்காக செத்தாரு. அதனால ஒருவரும் கெட்டு போவது அவருக்கு பிரியமல்ல. மத்தேயு 18 அதிகாரம் 15 வசனத்துல, உன் சகோதரன் உனக்கு விரோதமாக குற்றம் செய்தால் அவனோடு நீயும் அவனும் தனித்து போய் பேசு. அவன் நீ என்ன பண்ணலாம், ஆதாயப்படுத்தி கொள்ளலாம். அல்லேலூயா. யாருக்கும் இடரல் உண்டாக்காதீங்க, யாரையும் அற்பமா எண்ணாதீங்க, எல்லாரையும் ஆதாயப்படுத்தி கொள்ளுங்க. அல்லேலூயா. எல்லாரையும் ஆதாயப்படுத்தணும். ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்துகிறவன் ஞானம் உள்ளவன். உங்களுடைய சொந்தக்காரங்க ரட்சிக்கப்படலையா, அவங்கள ஆதாயப்படுத்துங்க. கடந்த வாரத்தில் நம்முடைய சபையில் 2-3 நாளைக்கு முன்னால சகோதரி உஷா, அவங்களுடைய அம்மாவுடைய அம்மா, அதாவது உஷாவுடைய பாட்டி இறந்து போயிட்டாங்க. அந்த குடும்பத்துக்கு நம்முடைய சபையின் சார்பாக ஆறுதலை தெரிவித்துக் கொள்ளுகிறோம். அவங்க பாருங்க, விக்கிரக ஆராதனையில் இருந்தவங்க. அவங்க எங்க இருக்கும்பொழுதே எனக்கு தெரியும். ஆனா அவங்க நிறைய நகைகள், பொட்டு, அது இது வச்சு ரொம்ப ஒரு வயசான ஒரு பாட்டி, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அவங்க பேர் சுசிலா. அவங்க ஞானஸ்தானம் எடுத்து எலிசபெத் அம்மாவா மாறினாங்க. கடந்த வாரத்தில் மரிச்சு போயிட்டாங்க. ஆனா அவங்க ஞானஸ்தானம் எடுத்து மரிச்சதுனால எங்க போயிருக்காங்க, பரலோகத்துக்கு போயிட்டாங்க. அதே அவங்க ஞானஸ்தானம் எடுக்காம மரிச்சிருந்தா நரகத்துக்கு போயிருப்பாங்க. அதனால நான் யாரா இருந்தாலும் நாம ஞானஸ்தானம் எடுத்துட்டு அவங்க மரிச்சதுனால நாம் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அல்லேலூயா. அதனால நம்முடைய வாழ்க்கையில யாரும் கெட்டு போக கூடாதுன்னா என்ன செய்யணும், எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும், எல்லாரும் ஞானஸ்தானம் எடுக்கணும். இந்த சிறியரில் யாரும் கெட்டு போவது பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவின் சித்தம் அல்ல. அப்ப எல்லாரையும், அதனாலதான் ஒரு பாஸ்டர் சொன்னாரு, நீங்க ஆத்துமாக்களை கொண்டு வாங்க. எப்படி நாங்க கொண்டு வருவது, வாடகைக்காவது கொண்டு வாங்க. வாடகைக்குன்னா எப்படி சொல்லுங்க. ரோட்ல ஒரு ராஜா என்ன செஞ்சாராம், அழைக்கப்பட்டவங்களை போய் கூப்பிட்டாரு, ஆளை அனுப்பிச்சு கூப்பிட்டாரு. ஆனா அழைக்கப்பட்டவர்கள் அபாத்திரவான்களா போயிட்டாங்க. அப்போ சொல்லிட்டாரு, ரோட்ல சந்து புந்து எங்க இருக்கிறவங்களையும் கொண்டு வாங்க, எல்லாருக்கும் இலவசமா என்னது கல்யாண வஸ்திரம், எல்லாருக்கும் கொழுத்த கன்று, எல்லாருக்கும் விருந்து. அது போல அந்த பாஸ்டர் சொன்னாரு, வாடகைக்காவது கொண்டு வாங்க. அப்படின்னா ரோட்ல பிச்சைக்காரங்க இருப்பாங்க. அந்த சிக்னல்ல பாத்தீங்கன்னா எத்தனை பிச்சைக்காரர் இருக்காங்க. அவங்கள நீங்க கூப்பிடுங்க, நீங்க வாங்க, எங்க கூட வாங்க, உங்களுக்கு நான் பிரியாணி வாங்கி தரேன். வருவாங்களா, வரமாட்டாங்களா? சபை முடிஞ்ச உடனே அவங்களுக்கு பிரியாணி வாங்கி கொடுங்க. அப்போ நீங்களும் ஒரு நன்மை செஞ்ச மாதிரி இருக்கும். ஏன்னா அந்த பிச்சைக்காரும் ஒரு ஆத்மா தானே. அந்த ஆத்மாவும் ஆண்டவருடைய சமூகத்தில் போய் சேரணும் இல்லையா? ஏன்னா ஒரு பாவி மனம் திரும்புவது நிமித்த பரலோகத்துல மிகுந்த சந்தோஷம். அதனால யாரும் கெட்டு போக கூடாது. அந்த ஒரு ஆத்மா ரட்சிக்கப்பட்ட பரலோகத்துக்கே சந்தோஷம். அப்போ பிச்சைக்காரங்களை கூட்டிட்டு வாங்க, ஏழைங்களை கூட்டு வாங்க, கஷ்டப்படுறவங்களை கூட்டு வாங்க. அவங்களுக்கு ஒரு வேளை சாப்பாடு கூட கொடுங்க. இல்லை அவங்களுக்கு எனக்கு ஒரு 100 ரூபாய் கொடுத்தீங்களா நல்லா இருக்கும்னா 100 ரூபாய் கூட கொடுங்க. அந்த ஆத்மாவை எப்படியாவது நீங்க என்ன பண்ணணும், ஆதாயப்படுத்தணும். அல்லேலூயா. என்ன ஆத்மாக்களை ஆதாயப்படுத்தினாதான் பரலோகத்துல நமக்கு சிநேகிதரை சம்பாதிங்க. பரலோகத்துல
நீங்க சிநேகிதரை சம்பாதிங்க. அழிந்து போகிற பொருட்களினாலே சிநேகிதரை நீங்க சம்பாதிங்கன்னு ஆண்டவர் சொல்றாரு. ஏன்னா பரலோகத்தில் நம்மளை அப்பதான் அவங்க வந்து ஏற்றுக்கொள்வாங்க. இங்க வாங்க, இங்க வாங்க, அங்க வாங்கன்ட்டு நம்மளை கூப்பிடும் பொழுதுதான் அப்போ பரலோகத்தில் நமக்கு சந்தோஷம் உண்டாகும். அல்லேலூயா. அப்ப நம்ம ஆளுங்க, நமக்கு தெரிஞ்சவங்க, நம்முடைய நண்பர்கள் எல்லாரையும் பரலோகத்துக்கு கூட்டின்னு போனோம். அவங்க முதல் போனா அவங்க நமக்காக காத்துட்டு இருப்பாங்க. நம்ம முதல் போனா நாம அவங்களுக்காக காத்துட்டு இருப்போம். நமக்கு தெரிஞ்சவங்க எல்லாம் பரலோகத்துல இருந்தா எவ்வளவு சந்தோஷமா இருக்கும். அல்லேலூயா. நம்ம சொந்தக்காரங்கெல்லாம் பரலோகத்துல இருந்தா எவ்வளவு சந்தோஷமா இருக்கும். அப்ப அவங்க எல்லாம் பரலோகத்துக்கு போகணும்னு நீங்க விரும்பணும். அதற்கான கிரியை செய்யணும். பாருங்க, என்னுடைய குடும்பத்துல என்னுடைய மாமாக்கள் ஒரு 2 பேர் 3 பேர், அதுல ஒருத்தர் வியாதியா இருக்கார். அதுல 2 பேர் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டாங்க. நான் போய் கெஞ்சுவேன், மாமா சர்ச்சுக்கு வாங்க, சர்ச்சுக்கு வாங்கன்னு. என் மேல எல்லாருக்கும் ரொம்ப அன்பு. அதனால நான் கூப்பிட்டதுனால அவங்க வந்து என் கட்டாயத்தின் பேர்ல வந்தாங்க, தொடர்ந்து வந்தாங்க, ஞானஸ்நானம் எடுத்தாங்க, மனம் திரும்பினாங்க. அவங்க மரிக்கும் பொழுது இயேசுவின் பிள்ளையா மரிச்சாங்க. இப்ப பரலோகத்தில் இருக்காங்க. அப்ப என் தாய் மாமன்கள் 2 பேர் பரலோகத்தில் இருக்காங்க. நான் போனா அவங்க என்ன வரவேற்பாங்க. எங்க ஆயா பரலோகத்தில் இருக்காங்க, தாத்தா பரலோகத்தில் இருக்காங்க. அவங்கெல்லாம் நான் போனா சந்தோஷப்படுவாங்க. அப்போ நமக்கு அன்பானவங்க பரலோகத்தில் இருந்தா எவ்வளவு சந்தோஷம். அல்லேலூயா. அதனாலதான் நாம அழிந்து போகிற பொருட்களினாலே ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்த வேண்டும். இன்னைக்கு கிறிஸ்துவுக்காக நம்ம என்ன செய்கிறோம்? அக்கம் பக்கத்தில் இருக்கிற மனுஷரையே ஆதாயப்படுத்தாம இருக்கிறோம். எங்க வீட்டுக்கு பக்கத்துல ஒரு அம்மா வாடகைக்கு இருந்தாங்க. அந்த அம்மாவை பற்றி நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். ஒரு குழம்பு வைக்கணும்னா முதல் கடுகு வந்து கேட்பாங்க, அடுத்தது ஒரு முருங்கைக்காய் இருக்கான்னு கேட்பாங்க, அடுத்தது ஒரு தக்காளி இருக்கான்னு கேட்பாங்க, கொஞ்சம் புளி இருக்கான்னு கேட்பாங்க. எல்லாத்தையுமே மொத்தமாக வாங்கி குழம்பு செஞ்சுருவாங்க, எங்கள் வீட்லேயே வாங்கி. சரி, நீ கோவப்படாத, அன்பார், ஏன்னா அந்த ஆத்மா முக்கியம், ஆத்மா அப்படின்ட்டு அந்த ஆத்மாவுக்காக எல்லாத்தையும் கொடுக்க சொல்லிட்டேன். ஒரு கருவேப்பிலை ஸ்டார்ட் பண்ணுவாங்க, திரும்ப ஏதாவது காய் இருக்குது, ஒரு வெங்காயம் இருந்தால் கொடுங்களேன், ஒரு தக்காளி இருந்தால் கொடுங்களேன் அப்படின்ட்டு திரும்ப இதே போல் டெய்லி அந்த ஆத்மாவுக்காக பார்த்தோம். கடைசியில் அந்த ஆத்மா கிளம்பி வேற எங்கேயோ போயிடுச்சு, வீடு காலி பண்ணின்னு. அந்த ஆத்மா ரட்சிக்கப்படுற நேரத்தில் வேற எடுத்து. சரி, ஆனாலும் நம்ம விதைச்சிருக்கிறோம், ஒரு நாள் ஆண்டவர் சந்திப்பார். அதனால அழிந்து போற பொருட்களால நீங்க என்ன பண்ணுங்க, ஆத்துமக்களை சம்பாதிங்க. அல்லேலூயா. நீங்க வந்து சம்பாதிக்காம இருக்காதீங்க, ஆண்டவருக்காக எதையாவது செய்யுங்க. ஏன்னா ஒருவரும் கெட்டு போக கூடாதுன்னு ஆண்டவர் இயேசு நினைக்கிறாரு. பிதாவாகிய தேவன் அதுதான் நினைக்கிறாரு, ஒருத்தரும் கெட்டு போக கூடாது. நீங்க கெட்டு போகாம இருக்கிறதுக்கு ஒரே வழி இயேசு தான். என்னைக்கு நீங்க பரிசுத்த ஆவியை பெறீங்களோ அன்னில இருந்து நீங்க கெடவே மாட்டீங்க. நீங்க மரிச்சாலும் உயிரோடு எழுச்சிருவீங்க. அல்லேலூயா. அதனால மீட்கப்படுற நாளுக்காக பரிசுத்த ஆவியை நமக்கு தேவன் கொடுத்திருக்கிறார். நமக்கு கொடுத்திருக்கிற பரிசுத்த ஆவியானவர் நம்மளை நல்ல பாதையிலே வழி நடத்துவார். நாம் கெட்டு போகாமல் இருக்க உதவி செய்வார். நாம தேவனுடைய சித்தத்தை செய்ய உதவி செய்வார். அது மட்டுமல்ல, அந்த சகோதரன் அந்த பாவம் செஞ்சான். மத்தேயு 25:34 இருந்து பேதுரு ஆண்டவர் இயேசுவை பார்த்து கேட்கிறார், ஆண்டவரே, என் சகோதரன் எனக்கு விரோதமாக குற்றம் செய்தால் அவனை எத்தனை தரம் மன்னிக்கணும்? அப்போ இயேசு சொல்றாரு, 70 தரம் மன்னி. அப்ப மன்னிக்கணும். இன்னைக்கு சொந்தக்காரங்களுக்குள்ள பிரச்சனை வந்தா என்ன தெரியுமா நடக்குதுங்க? சபையை தான் முதல் நிறுத்திடுறாங்க. இப்போ ஒரு நாத்தனாரு, ஒரு நாத்தினா, இன்னொருத்தர் யாரு, அண்ணியா, 2 பேர் பக்கத்துல பக்கத்துல உட்கார்ந்துட்டேன், ரொம்ப உறவாடிட்டு சபைக்கு வராங்கன்னு வைங்க. 2 பேருக்கு பிரச்சனைன்னா, அவ வர சபைக்கு நான் வரமாட்டேன் அப்படின்ட்டு 2 பேரும் போட்டி போடுவாங்க. ஊழியக்கார் நடுவில் மாட்டிக்கிட்டு, வாங்க சபைக்கு, அவ வந்தா நான் வரமாட்டேன். இவங்க கிட்ட, நீங்க வாங்க சபைக்கு, அவ வந்தா நான் வரமாட்டேன். அப்புறம் கடைசியில் 2 பேருமே
சபைக்கு வராமல் நின்றுவாங்க. அதுக்கப்புறம் ஒரு 2-3 மாதம் பார்த்தா 2 பேரும் ஒன்றா சாப்பிட்டு இருப்பாங்க, ஒன்றா இருப்பாங்க, சபைக்கு மட்டும் வரல. நாங்கள் என்ன குற்றம் செய்தோம்? எங்கள் மேலே கோவத்தை காட்டுறீங்க, ஆண்டவர் மேலே கோவத்தை காட்டுறீங்க, சபை மேலே கோவத்தை காட்டுறீங்க. திரும்ப நீங்கள் என்ன பண்ணிக்கிறீங்க? அப்படி போய் ஒட்டிக்கிறீங்க, இப்படி போய் அப்படி சேர்ந்துக்கிறீங்க. இப்படி தான் நிறைய குடும்பத்தில் நடக்குது. அதனால எச்சரிக்கையா இருங்க. அன்பை மட்டும் காட்டுங்க, உங்க கோபத்தை காட்டாதீங்க. அல்லேலூயா. அன்பையே விதைங்க, அன்பையே கொடுங்க. ஏன்னா யாரும் கெட்டு போக கூடாது. அதன் மூலமா அவங்க பின்வாங்கிட போயிடக்கூடாது. நீங்க அவங்க மேல காட்டுற கோபத்தினால அவங்க ஆண்டவருடைய சபைக்கு வராம பின்வாங்கி போனா அதனுடைய பழி யாருக்கு? உங்களுக்கு தான். அதனால குடும்பமா வர தேவ பிள்ளைகள் எச்சரிக்கையா இருங்க. இது மாதிரி எத்தனையோ அனுபவத்தை நாங்க பார்த்துருக்கிறோம். எத்தனையோ அனுபவம், எத்தனையோ குடும்பங்கள் அப்படி வராம போய் இருக்கிறாங்க. அதனால இந்த கடைசி நாட்கள்ல நாம் ஒருவரும் குற்றம் செஞ்சா அவங்களை எத்தனை முறை வேணாலும் என்ன பண்ணுங்க? மன்னிச்சிருங்க, மன்னிச்சிருங்க, மன்னிச்சிருங்க. பக்கத்துல கையை பிடிச்சி நான் உங்களை மன்னிக்கிறேன்னு சொல்லுங்க. இயேசு உங்களை மன்னிப்பார் சொல்லுங்க. ஹல்லேலூயா. சில குடும்பங்களில் மாமியார் மருமகள் மன்னிக்காம, மாமியார் ஒரு தனி சாப்பாடு, மருமகள் ஒரு தனி சாப்பாடு. நடுவில் மாட்டின் இருக்கிற மகன், நடுவில் மாட்டின் இருக்கிற புருஷன், அவனுடைய நிலைமை என்ன ஆகும்? மாமியார் கூப்பிட்டு இந்த சாப்பாடு சாப்பிடுப்பா, அவங்க அம்மா கூப்பிடுவாங்க. மனைவி, ஏய் நான் செய்யற சாப்பாடு சரியில்லையா, என் குழம்பு சரியில்லையா, இது சரியில்லையா, அங்க போய் சாப்பிட்ற, இங்க சாப்பிடு. அப்போ ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க? 2 இடத்துலையும் சாப்பிடுவாங்க. ஹல்லேலூயா. என்ன மாதிரின்னு வச்சிங்களேன், அத்தனை குண்டா இருக்கணும் இன்னும் தெரியல. அப்படிலாம் இல்லை, சும்மா ஒரு பேச்சுக்கு சொன்னேன். அப்புறம் இங்கே சண்டை வச்சிடாதீங்க. பாருங்க, நம்முடைய வாழ்க்கையில எத்தனையோ சூழ்நிலைகள் நமக்கு விரோதமா இருக்கு. கிறிஸ்துவுடைய அன்பை விட்டு என்னை பிரிப்பவன் யார்? இன்னைக்கு கிறிஸ்துவுடைய அன்பை விட்டு பிரிக்கிறதுக்கு தான் சவால்கள் நம்முடைய வாழ்க்கையில வந்து கொண்டிருக்கிறது. அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், பசியோ, நாசமோசமோ, நிர்வாணமோ, பட்டயமோ, எதுவும் கிறிஸ்துவுடைய அன்பை விட்டு என்னை பிரிக்க முடியாது. அன்புல நாம் உறுதியாய் கட்டப்பட வேண்டும். அதனால்தான் ஒரு வீட்டில் ஒரு கூட்டம்னா நீங்க என்ன செய்யணும்? எல்லாரும் கலந்து கொள்ளுங்க. புருஷ மனைவியா இருக்கிறவங்க உங்க பைக்கை எடுங்க, 2 பேரும் வாங்க. ஒரு புதன்கிழமை கூட்டமா 2 பேரா பைக்ல கிளம்பி வாங்க. ஏன்னா நம்ம சபையில வேன் வசதி எல்லாம் இல்லை, நீங்களே வந்தாதான் உண்டு. ஆட்டோ பிடிச்சிட்டு வாங்க, அந்த கூட்டங்களில் கலந்து உங்க அன்பை வெளிப்படுத்துங்க. அல்லேலூயா. இந்த வாரம் கூட புதன்கிழமை சகோதரர் வேலு என்ற ஜேம்ஸ் கல்யாணபுரத்தில் அவருடைய வீட்டில் கூட்டம் நடக்க போகுது. நீங்க எல்லாரும் வரணும். அல்லேலூயா. அந்த சகோதரனை நீங்க ஆசீர்வதிக்கணும். அந்த சகோதரன் கஷ்டப்படுற சகோதரன், அவங்க வீட்டை நீங்க ஆசீர்வதிக்கணும். அப்ப அவர் பெரிய மாளிகை கட்டணும், அவர் வண்டி வாகனங்கள் வாங்கணும், அவங்க பிள்ளைகள் செழிக்க வேண்டும், அவங்களுடைய கஷ்டம்லாம் நீங்க வேண்டும். அதுக்கு தான் அந்த கூட்டம். அப்ப நீங்க வரணும். நீங்க வந்தாதான் உங்க வீட்டுக்கு ஒரு கூட்டம் உங்க வீட்டில் நடக்குதுன்னா அவங்க வருவாங்க, எல்லாரும் வருவாங்க. அதனால நீங்க வாங்க. ஒருத்தர் மரிச்சா நீங்க வாங்க, அவங்கள அடக்கம் பண்ண வாங்க. நிறைய பேர் யாராவது மரிச்சா நீங்க வர்றதில்ல. அப்ப அன்பு எங்க காட்டுறீங்க? ஒருத்தர் மரிச்சா அந்த வீட்டுக்கு நீங்க வராம இருந்தா நீங்க அவங்க கிட்ட அன்பு காட்டல. அந்த நேரத்தில் கூட நீங்க வரலன்னா எப்படி? நியாயப்படி சகோதரி உஷா அவங்க பாட்டி மரிச்சப்போ நிறைய பேர் வராம போயிட்டாங்க. அவங்க சகோதரி உஷாவை இன்னைக்கு பார்த்து நீங்க ஆறுதல் சொல்லிடுங்க. அன்னைக்கு வர முடியல, கொஞ்சம் மேனேஜர் வேலை கொடுத்துட்டாரு, அன்னைக்கு நின்னா எனக்கு வேலையே போயிருக்கோம், அதனால தான் வராமல் போயிட்டேன் அப்படின்னு நீங்க சொல்லிடுங்க. நானே எல்லாத்தையும் உங்களுக்கு சொல்லித்தரேன். எதையாவது சொல்லுங்க, அவங்கள ஆறுதல் படுத்துங்க. நான் கூட அன்னைக்கு போகும்போது லில்லி போய் கட்டி பிடிச்சி அழ போறாங்கன்னு நினைச்சேன். பார்த்தா உஷாவும் சிரிக்கிறாங்க. பிரைஸ்ல அடக்கா, சரி இவங்களும் சிரிக்கிறாங்க.
சரி, நமக்கு நிறைய பேர் எப்ப சிரிக்கணும்னே அவங்களுக்கு தெரியாது. செத்து போன இடத்துல வந்து சிரிச்சுக்கிட்டு நல்லா இருக்கிறீங்களா, விட்டா பணத்துக்கு மேலேயே கை கொடுத்து நல்லா இருக்கிறீங்களா அப்படின்னு பேசிப்பாங்க போல் இருக்கு. இப்படிதான் நிறைய பேர் நடக்கிறாங்க. அந்த குடும்பம் என்ன நினைப்பாங்க, அந்த குடும்பத்துல அப்படி நடிக்கவாவது நடிங்க. நீங்க அங்க பள்ளியாவது காட்டாம இருங்க, உங்களுக்கு அழகு கூட வர வேணாம். அட்லீஸ்ட் பள்ளியாவது நீங்க என்ன பண்ணணும், கொஞ்ச நேரத்துக்கு மூடி வச்சிருந்தா அவங்களும் என்ன பண்ணுவாங்க, ஐயோ எவ்வளோ கவலையாக வந்திருக்காங்க, எவ்வளோ சோகமாக வந்திருக்காங்க அப்படின்னு உங்களெல்லாம் பார்த்து அவங்க ஆறுதல் தேர்த்திக்குவாங்க. நீங்களே சிரிச்சா அவங்க என்ன சிரிக்கிறாங்க பாரு நம்ம நிலைமையை பார்த்து அப்படின்னு நினைப்பாங்க. அப்படி இருக்காதீங்க. எங்க எப்போ சிலர் கல்யாணத்தில் வந்து அப்படியே மூஞ்சி உம்முன்னு வச்சிருப்பாங்க. போட்டோக்கார் சொல்லுவார் சிரிங்க சிரிங்க, 1000 தரம் கொஞ்சம் சிரிங்க கொஞ்சம் சிரிங்க. அவங்க வீட்டு கவலையெல்லாம் நினச்சிங்கன்னா அப்படியே இருப்பாங்க. அப்படி இருக்காதீங்க. எங்க சிரிக்கணுமோ அங்க சிரிங்க. அதான் வேதம் சொல்லுது, அழுகிறவர்களோடு அழுங்க, சிரிக்கிறவர்களோடு சிரிங்க. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. இன்னைக்கு தேவன் உங்களை நினைத்திருக்கிறார். நீங்க கெட்டு போவது தேவனுடைய சித்தம் அல்ல. நீங்க ஆசீர்வாதமா இருப்பீங்க, நீங்க நல்லா இருப்பீங்க. பக்கத்துல இருக்கிறவங்களை பார்த்து சொல்லுங்க, நீங்க நல்லா இருப்பீங்க, நீங்க ஆசீர்வாதமா இருப்பீங்க, நீங்க கெட்டு போக மாட்டீங்க. அல்லேலூயா. நீங்க இப்ப அவங்களுக்கு தீர்க்க தரிசனம் சொல்லி இருக்கிறீங்க. உங்க தீர்க்க தரிசனம் நிறைவேறதா பார்க்கணும். அல்லேலூயா. நிச்சயமாக நீங்க நல்லா தான் இருப்பீங்க. நம் கண்களை மூடி நம்ம ஜெபம் பண்ணலாமா? ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எங்கள் அன்பின் பரிசுத்த பிதாவே, இந்த நல்ல வேளையிலே உம்மை நன்றியோடு, நன்றி உள்ள உள்ளத்தோடு நாங்கள் துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா, ஒருவரும் கெட்டு போகாமல் இருப்பதற்காக மனுஷகுமாரன் நீர் இந்த உலகத்தில் வந்தீர். பிதாவே, ஒருவரும் கெட்டு போகக்கூடாது என்பது உம்முடைய சித்தமா இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். நாங்கள் கெட்டு போக மாட்டோம். நாங்கள் எல்லாரும் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும். ஆண்டவரே, எங்களோடு கூட இருந்து எங்களை நீர் வழி நடத்தும் ஐயா. இந்த வனாந்திர வாழ்க்கையிலே எங்களை செழிப்பாய் நீர் நடத்தும். சோதனை நாட்களிலே எங்களுக்கு வெற்றியை தாரும். நாங்க கெட்டு போக கூடாதப்பா. நாங்க உமக்காய் வாழ வேண்டும், உமக்காய் ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்த வேண்டும். எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீர் உதவி செய்யுங்கப்பா. நல்ல வந்த தேவனுடைய பிள்ளைகள் அத்தனை பேரையும் நீர் ஆசீர்வதியும். அவர்கள் கெட்டு போகாமல், அவர்கள் பிள்ளைகள் கெட்டு போகாம, அவங்களுடைய குடும்பம் கெட்டு போகாம அவர்கள் நீர் ஆசீர்வதித்து அனுப்பும் ஐயா. உமக்கே நன்றி அப்பா. மீட்பெரும் ரட்சகருமாக எங்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் பரிசுத்த பிதாவே. ஆமென் ஆமென் ஆமென். கர்த்தர் உங்களை